ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்னோட பத்தி பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான் நண்பர்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீதிமன்ற துறையில இருந்து கூட்டு உதவி பணிக்கு பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாகவே வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீக்ஸ் பேக் வீடியோ போட்டிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கான அபிஷியல் ஜியோ ஆர்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட் பாத்தீங்கன்னா 28/6/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீடைல்ஸா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வழியா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம போடுற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் திண்டுக்கல் கிளிக் பண்றேன் அப்படின்னா அதுல டிரைவர் போஸ்டிங்ஸ் இருக்குது, எக்ஸாமினர் சீனியர் பேலி போஸ்டிங்ஸ் இருக்குது, ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய் இருக்குது, கிளீனர்ஸ் ஒர்க்கர் இருக்குது, வாட்ச்மேன் இருக்குது, நைட் வாட்ச்மேன் இருக்குது, கம் மசாலஜி இருக்குது, மசாலஜி கம் நைட் வாட்ச்மேன் இருக்குது, மசாலஜி மட்டும் இருக்குது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் அதோடைய நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் 27/5 வரைக்கும் இருக்குது. அது பாத்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுபடி 28/6 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 15,700 முதல் 58,100 வரை எல்லா டிஸ்ட்ரிக்டும் பாத்தீங்கன்னா இந்த சம்பளம் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் காமனா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸுமே காமன் தான். எஸ்சி எஸ்டிக்கு அப் டு 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி பிசிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓசி கேட்டகரிகளுக்கு அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15,700 முதல் 58,100 வரை அலுவலக உதவி பணிக்கு கொடுத்திருக்காங்க. இதே போஸ்டிங்ஸ்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமன் சம்பளம் தான் இதுக்கும் காமன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்ம பார்த்தோமோ தூய்மை பணியாளருக்கு என்ன ஏஜ் லிமிட் பார்த்தோமோ அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காமன் தான். சோ இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் பேலிஃபா இருக்கட்டும், டிரைவர் கம் போஸ்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்குது. இப்போ ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். இப்ப வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். சீனியர் பேலிஃப் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தாலே போதும். டிரைவர் போஸ்டிங் 8ஆம் வகுப்பு முடிச்சு அப் டு டேட் வேலிடிட்டிக்கு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா காமனா எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையாமே இருக்குது. அதை நான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, மறுபடியும் சொல்றோம், 28/6/2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் மூலமா சலான் மூலம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் பொறுத்தும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் சிலபஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. எதை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு மார்க் நிர்ணயிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ எந்த அடிப்படையில எடுக்க போறது அதுவும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா படிச்சு பார்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியேஷன் போஸ்டும் பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் பண்ணி அதுவும் பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பயன்பெறும்காகத்தான் நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 4059 காலி பணியிடங்கள் நண்பர்களே 38 மாவட்ட வாரியாக கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க டைம் இருக்கிறப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.